அத்தியாயம் 5. கிரிமினல் லாயர் வெங்கட்ராமையர் தனது வாத திறமையால ஆர்கிவ் எழுதின அந்த கதைய கிளின்னு எவ்வளவு கிழிச்சாலும் அது மறுபடியும் மறுபடியும் ஒட்டிக்கிட்டு அவர் மனசுல வந்து நிக்கிறது. ஜராசந்தர் மதம் மாதிரி. அவர் என்னதான் நம்மோட கலாச்சாரம்னும் நமது தர்ம சாஸ்திரம்னும் நமது ஒழுக்க நெறிகள்னும் காரணம் காட்டி கங்காவை அவளது தாய் நிர்தாட்சியன்யமாக அவளது களங்கத்தை பகிரங்கப்படுத்தி அவளது வாழ்க்கையை மூலியாக்கியது சரியேன்னு வாதித்தாலுமே அவர் மனசுக்குள்ள அந்த ஆர்கிவியின் கதை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாதிரி எழுந்து நின்னு என் மரியாதைக்குரிய எதிர்த்தரப்பு வக்கீல் அவர்களேன்னு நமட்டுச் சிரிப்புடன் அழைக்கிறது. இந்த ஒரு கங்காவை இவள் வாழ்க்கைய மூலியாக்கி இவள் முகத்துல கரி பூசியதன் மூலமா ஒரு பேதை பெண்ண உம்முடைய பேய் பசிக்கு இரையாக கொள்ளலாங்கிற உள்நோக்கம் ஒருவேளை நிறைவேறலாமே தவிர நீர் சொல்லுகிற அந்த தர்மங்களும் சாஸ்திரங்களும் ஒழுக்க நெறிகளும் இந்த ஒரு கங்காவினால் பாதுகாக்கப்பட்டு விட்டதுன்னு உன்னால் நிரூபிக்க முடியுமா? நான் சொல்லுவது மாதிரியான தாய்மார்களும் பெண்களும் இந்த சமூகத்துல இல்லை என்று நினைக்கிறீரா? அப்படி மறைத்து கொண்டு வாழ்பவர்களே நீர் சொல்கிற கலாச்சாரம் தர்ம சாஸ்திரம் ஒழுக்க நெறி எப்போது கண்டுபிடித்து பிரஷ்டம் செய்தது? மறைத்து கொண்டவர்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், ஒப்புக்கொண்டவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டவர்கள் என்பது எவ்வளவு பெரிய அநீதி! தர்மசாஸ்திரம் நியாயம் என்பனெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், எவனோ வெள்ளைக்காரன் எழுதி வைத்த இந்தியன் பீனல் கோடு சட்டம் கூட அப்ரூவர் விஷயத்தில் சலுகை காட்டுமே. பிராசிக்யூஷன் தரப்பு வாதம் எங்கேயோ திசை மாறி போவது கண்டு வெங்கட்ராமையர் மனசுக்குள் சிரித்துக் கொள்கிறார். இந்த கேஸ்ல விவாதிக்க வேண்டியது நம்முடைய கலாச்சாரமும் தர்மசாஸ்திரமும் எந்த அளவுக்கு கெட்டு போய்விட்டன என்பதல்ல. அப்படியெல்லாம் தர்மங்கள் என்றும் நியாயங்கள் என்றும் ஒழுக்கம் கற்பு என்றும் இப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு தாய் ஒரு மகள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அது சம்பந்தமா ஏற்படுகிற சோதனைகள்ல என்ன விதமான கண்ணோட்டத்தையும் செயல்முறையையும் கடைபிடிக்க வேண்டும் என்கிறதுதான் இந்த கேஸ்ல இருக்க சென்டர் பாயிண்ட். சரி, நான் இப்போ கனகத்தையே கேட்கிறேன். கனகம் கனகம் ஈசி சேர்ல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேப்பர் படித்து கொண்டிருந்த பின்பு அதையே முகத்தில் போட்டுக்கொண்டு சற்று நேரம் தூங்கி அந்த கதையை பற்றி நினைவில் கண் விழித்த வெங்கட்ராமையரின் குரல் கேட்டு சாயங்காலம் அவர் ஊருக்கு புறப்பட வேண்டுமாதலால் ராத்திரி சமையலை முன்னேரத்திலேயே செய்து கொண்டிருந்த கனகம் இதோ வந்துட்டேன் அண்ணான்னு கைவேலையை போட்டுவிட்டு ஹாலுக்கு வரா. காரியமாக இருக்கியா? வெறுமனே இருக்கியான்னு கூப்பிட்டேன். குடிக்க தீர்த்தம் கொண்டு வா. காபி சாப்பிடுறீங்களா? எதுக்கு கண்ட நேரத்துல காஃபி? நேரமும் ஆயிடுச்சே. இன்னும் 1 மணி நேரத்துல சாப்பிட்டுட்டு புறப்பட வேண்டியதுதானேன்னு கூறியவாறு எழுந்து அவளோட அடுக்கலைக்கு சென்று அவள் மரியாதையாக 2 கைகளிலும் ஏந்திய தண்ணீர் செம்பை வாங்கி கொண்டு அங்கேயே ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்து கொள்கிறாரு. ஒரு அப்பளத்தை எடேன். எதுக்கு தட்டு? சும்மா கையிலே கொடு. கனகம் ஒரு வினாடி அவரை உற்று பார்த்து, கிரிமினல் லாயர் வெங்கட்ராமையர்னு கொடிக்கட்டு பறிக்கிற பெரிய மனுஷன் எந்த சபையில நுழைஞ்சாலும் எல்லாரும் எழுந்து நின்னு வாங்கோ வாங்கோன்னு நமஸ்காரம் பண்ண தகுந்த பண்டிதர் இப்படி இந்த சமையலறைக்குள்ள வந்து ஸ்டூல் மேல ஒரு காலையும் தூக்கி வச்சு உட்கார்ந்துட்டு சொந்தமா அப்பளம் பீட்டு வாங்கி தின்னுட்டு இருக்காருன்னு அவருடைய சகஜ பாவத்தை நினைத்து மகிழ்ந்து போகிறார். எதுக்கு கூப்பிட்டனா, அந்த கதையை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். அந்த கதையை படிச்சுட்டு அழுததாக நீ சொன்னியே, அது சரியில்லை கனகம். அது சரின்னா உன் பொண்ணு பண்ணிட்டு வந்த காரியத்தை மறைச்சு வைக்கலன்னு நீ வருத்தப்படுறேன்னு அர்த்தம். யோசிச்சு பார்த்தா உன் மனசுக்கே அது அசிங்கமா படல? திடீரென்று அவர் சீரியஸாக பேச ஆரம்பித்தது கணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவள் மௌனமாகிறாள். அவள் முகம் மாற்றமுறுகிறது. இந்த 1 வார காலமாய் அழுது கொண்டிருந்த அவளது தனிமை இவரது வருகையினால் இவரது உடனிருப்பால் இந்த 2 நாட்களை தவிர்க்கப்பட்டு இருக்கிறது. இதோ இன்னும் 1 மணி நேரத்துக்கு பிறகு இவர் போய்விடுவார். போவதற்கு முன்னால் அந்த சுமையை இவர் ஏற்றிவிட்டு போகவும் இவர் போனதற்கு பின்பு அந்த சுமையோடு தனிமையில் தான் அழுது கொண்டிருக்கவும் ஆகிவிடுமே என்கிற ஏக்கம் அவள் கண்களில் தெரிகிறது. அதை அவர் தவறாக புரிந்து கொள்கிறார். இப்போதும் தன் மகளுடைய அந்த காரியத்தை தான் மறைத்து வைக்காததற்குதான் இவள் வருத்தம் கொள்கிறார் என்ற நினைப்பில் குரலில் ஒரு கண்டிப்பும் முகத்தில் ஒரு கடுப்பிடிப்பும் தோன்ற அவர் சொல்கிறார். அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? அன்னைக்கு வந்து நின்னாளே அவள் கையை புடிச்சுண்டு அந்த பயல் எங்க இருக்கான் காட்டுன்னு தரன்னு இழுத்துண்டு போயிருக்கணும். அவனை கண்டுபிடிச்சு அவன் எந்த ஜாதியானாலும் குலமானாலும் கோத்திரமானாலும் எதையும் பார்க்காம அவன் காலடியில தள்ளிட்டு தலைமுழுகி இருக்கணும். தலைமுழுகிட்டுன்னா அவளை மட்டும் இல்ல, சொந்தம் பந்தம் உறவு எல்லாத்தையும் தலைமுழுகிட்டு எங்கேயாவது தேசாந்திரம் போயிருக்கணும். ஓரளவு நியாயமா இதைத்தான் செஞ்சிருக்கலாம். அதை மறைச்சு வச்சு வேற ஒருத்தனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு நினைச்சு வருத்தப்படுறதாவது அது விபச்சாரம் இல்லையோ என்று அசூசையுடன் தலையில் அடித்துக் கொள்கிறார். இப்போது கனகம் அழுதே விடுகிறார். சேலை தயப்பால் கண்களை துடைத்துக் கொண்டு என் குழந்தை 4 பேரை போல நன்னா இல்லைன்னு நினைச்சு நான் கஷ்டப்படுறேன். எவ்வளவோ தகாத காரியங்கள் பண்ணிட்டு எவ்வளவோ பேர் எனக்கு நிகர் உண்டான்னு இருக்கிறதை நான் பாக்குறேன். சரியாகவோ தப்பாகவோ அவ வாழ்க்கை இப்படியானதுல எனக்கு வருத்தம் இருக்காதா என்று அவள் பரிதாபமாக கேட்கும் பொழுது அந்த தாயின் மனத்துவைப்பு அவருக்கு புரிகிறது. தான் அவளிடம் அவ்வளவு கடுமையாக பேசியிருக்க வேண்டாம் என்று நினைத்துக் கொள்கிறார். குரலில் சற்று மென்மையை வரவழைத்துக் கொண்டு சாந்தமாக கூறுகிறார் இப்போது.
நீ வருத்தப்படுறது நியாயம் இல்ல. உன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்காக நீ சந்தோஷப்பட முடியாதுதான். அதெல்லாம் விதி. அந்த விதிக்காக தான் நீ வருத்தப்படணும். உன் பொண்ணு அப்படி நடந்துட்டதுக்காகத்தான் நீ வருத்தப்படணும். நீ நடந்துட்டதுக்காக ஒண்ணும் வருத்தப்பட வேண்டாம். அவள் உன்னை குத்தி காட்டுறாளேன்னு சொல்லிட்டு அலறியே. எவனோ ஒரு கம்மண்டாட்டி பெத்தவன் எழுதியிருக்கானாம் கதை. பொல்லாத கதை. அந்த கதையில வரவள் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கலையேன்னு நீ அழணுமாமோ? ரொம்ப நன்னா இருக்கு. லோகத்துல 1000 நடக்கும். நம்ம எப்படி நடக்கணும்னு நாம தான் தீர்மானம் பண்ணணும். உன்னை நான் நேரடியா கேக்குறேன். நம்ம சாஸ்திரம், தர்மம், ஒழுக்கம், கற்புன்னு எல்லாம் சொல்றோமே, அதுல உனக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கா? அந்த கதை எழுதினானே அந்த காவாலி, அவனுக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அவன் எழுத்து ஒன்னொன்னும் அதை சொல்றது. உனக்காவது அதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கோன்னோ? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஒரு பக்கத்துல அந்த கதையை குற்றவாளி கூண்டிலும் கனகத்தை இன்னொரு பக்க சாட்சி கூண்டிலும் நிறுத்தி தன் தரப்பு சாட்சியை விசாரிப்பது மாதிரி உண்டு இல்லை என்று அவளை வாய்மொழியாக ஒப்புக்கொள்ள வைக்கிற நிர்பந்தம் இருக்கிறது போல அவர் கேட்கிறார். இருக்கோனா சொல்லு. கனகத்துக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. தன்னை இவர் இப்படி கேட்க நேர்ந்த அவசியமும் அவளுக்கு புரியவில்லை. அவர் சொல்கிற அந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் புஸ்தகங்களை படித்து புரிந்து கொள்ளாமலேயே சாதாரண குடும்ப நடைமுறையாக ஏற்று வாழ்ந்து வந்திருக்கிற தன்னையும் தனக்கு முன்னால் வாழ்ந்து தனது குடும்பத்து மூதாட்டிகளையும் அவள் நினைத்து பார்க்கிறாள். அதெல்லாம் நம்பி வாழ்ந்தவங்கிறதுனால நான் இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு களங்கம் வந்த உடனே அதுக்கு காரணமா இருந்த என் பொண்ணை கையிலே புடிச்சுண்டு அவளை பெத்த பாவத்துக்கு நானும் போய் சமுத்திரத்திலே இறங்கிடலாமோன்னு இருந்தேன் என்ற முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் கனகம். அழாதே. நீ அழணுங்கிறதுக்காக நான் சொல்லல. நீ அழப்படாது. அழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்றேன். எப்படி எப்படியோ அழிஞ்சு போக வேண்டிய உன் பொண்ணோட வாழ்க்கைய நீ அழகா உருவாக்கி இருக்க. அதுக்காக நீ பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். கண்ட அனாசரங்களையும் பார்த்துட்டு லோகத்துல அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு ஆசாரமா இருக்கிறவா நினைக்கப்படாது. லோகத்துல எல்லாம் தான் இருக்கு. கெட்டு போய் வர பெண்ணை தலையில ஜலத்தை கொட்டிட்டு சேர்த்துக்கிற அம்மா மட்டும் இல்ல. தினம் தினம் அதே மாதிரி கெட்டு போன பொண்கள் கொண்டு வந்து கொடுக்கிற பணத்தை ஜலத்தை தெளிச்சு எடுத்துக்கிற அம்மாக்களும் உண்டு. நல்லவா இதை எல்லாமா முன்மாதிரியா எடுத்து வச்சுக்குவா என்று அவர் சொல்வதை கேட்க கேட்க தான் படித்த அந்த கதை மிகவும் கேவலமான ஒழுக்கக்கேட்டை பிரச்சாரம் செய்கிற கெட்டு போகிறவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிற கதைதானோ என்ற சந்தேகம் அவளுள் முளைக்கிறது. இவர் சொல்ற மாதிரி அந்த பொண்ணை பெத்தவளே மோசமானவளாக இருந்தால்தான் அதை மூடி மறைச்சிருக்க முடியுமோ? இந்த கதையை எழுதினவனும் இவர் சொல்ற மாதிரி ஒரு காவாலியா தான் இருப்பானோ? இந்த கங்கா என்னத்துக்காக இந்த மாதிரி கதையெல்லாம் படிக்கிறா? என்கிட்ட என்னத்துக்கு இதை படிச்சு பாருன்னு அவ்வளவு ஆத்திரமா எரியணும்? இவள் செஞ்ச காரியத்துக்கு நானும் துணை போகலைன்னு என் மேல பழியா? அப்படிப்பட்ட வம்சத்துல நான் பொறுக்கல. நான் செஞ்சது சரிதான். அண்ணா சொல்ற மாதிரி நான் செஞ்ச எந்த காரியத்துக்காகவும் நான் அழ வேண்டாம். இவளை பெத்தேனே அதை நினைச்சுதான் நான் அழறேன். வேற எதுக்கும் இல்லை என்று கண்களை துடைத்துக் கொண்டு தெளிவான முகத்துடன் தலை நிமிர்ந்த கனகம், நாளியாச்சு, நீங்க சாப்பிட வாங்கோ என்று மணி போட்டு இலை போடுகிறார். கையெலம்பிக் கொண்டு சாப்பிட வந்த அமர்ந்த அவர் தொடர்ந்து சொல்கிறார். நீ எதுக்கும் அழ வேண்டாம். நீ பெத்த பொண்ணை பத்தி இப்படி சொல்றாளேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த காலத்து பொண்களுக்கு இவள் எவ்வளவோ தேவலாம். கங்காவுக்கு ஒரு ஸ்திரமான மனசு கிடையாது. அவளை சொல்லி குத்தம் இல்ல. இந்த காலம் அப்படி இருக்கு. எப்பேற்பட்டவா மனசையும் சபலத்துக்குள்ளாக்குற காலம் இது. பாரேன், இத ஒரு நியாயம்னு எழுதியிருக்கான். அதே பத்திரிகையில போட்டிருக்கான். அதையும் 1,00,000 பேர் படிக்கிறாளே. சின்ன குழந்தையான அதை படிக்காத இதை படிக்காதன்னு சொல்லலாம். அவ சுபாவத்துக்கு ஏத்த மாதிரிதான் ரசனை வரும். இவ்வளவு எதுக்கு? அத்தனையும் தெரிஞ்ச உன்னையே இந்த கதை குழப்பி இருக்கே. ஏன்? பாசம். அப்படின்னா என் குழந்தையோட வாழ்க்கை இப்படியே போயிட வேண்டியதுதானா என்று பாசத்தில் நெஞ்சில் கை வைத்து மறுபடியும் கண் கலங்குகிறாள் கனகம். ஏன் உனக்கு தெரியாதா? நம்ம ஜட்ஜ் சிவராமகிருஷ்ணயர் பொண்ணுக்கு இப்ப 8 வயசு. பெண்ணையும் மாப்பிள்ளையும் 2 கண்ணுல வச்சு வளர்த்தார். அந்த பையன் ஆத்துல குளிக்க போறேன்னு போய் ஆத்தோட போயிட்டான். அந்த பொண்ணு அறுத்துட்டு ஆத்தோட வந்துடலையா அந்த வயசுலயே? அந்த மாதிரி இதுவும் ஒரு தலையெழுத்துன்னு மனசை சமாதானப்படுத்திக்க வேண்டியதானே? கல்யாணமே ஆகாத தன் பெண்ணை கைம்பெண்ணாய் ஆக சொல்கிற அவரது வறண்ட மனத்தின் வெம்மை அவள் மேல் அனலா வீசுகிறது. சிவசிவா, இது பெண் பாவம் இல்லையோன்னு காதுகளை பொத்திக் கொள்கிறாள் கனகம். இந்த காலத்து நியாயப்படி புருஷன் செத்துட்டா தாலி இருக்க சொல்றது கூட பெண் பாவம்னு சொல்றவா இருக்கா? ஒரு சாஸ்திரத்தை ஏத்துண்டு தாலி கட்டிக்க சம்மதிக்கிறவா அதே சாஸ்திரத்துக்கு சம்மதமா அறுக்க தயாராக மாட்டாங்கிறது என்ன நியாயமோ? நம்ம கற்பு, ஒழுக்கம், பதிவிரதா, தர்மம்னு நம்புறதாலதான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டா ஒரு கஷ்டமும் இல்லை. உன் பொண்ணை யாராவது நிர்பந்தப்படுத்தி இப்படி இருக்க வச்சாதான் பாவம். இதை விட பாவம் அவளை கன்னி பொண்ணுன்னு சொல்லி இன்னொருத்தன் தலையில கட்டுறது. உன் பொண்ணுக்கு சமத்து இருந்தா அவனையே தேடி பிடிச்சு இழுத்துட்டு வந்து இவன் தான் என் புருஷன், இவனோடதான் நான் வாழ போறேன்னு சொன்னா நம்ம வாண்டாம்னு சொல்ல போறோம்? முடிஞ்சா அதை செய்ய சொல்லேன் பாப்போம்னு அப்படி ஒரு காரியம் நடக்க முடியாதுங்கிற தைரியத்துல கைகளை விழுத்து கொண்டு இழுத்து காட்டுகிற மாதிரி பேசுகிறார் மாமா.
இப்பதான் நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டு இருக்கேன். வாசல்ல நான் வந்து டாக்ஸி நிக்கிறது. காலையில ஆபீஸுக்கு போறச்ச மாமா சொல்லியிருந்தார். சாயங்காலம் வரைச்சு ஒரு டாக்ஸில வந்துட்டு அதுலயே நான் புறப்படுறதுக்கு தோதா இருக்கும்னு. எப்பவும் அப்படித்தான் அவள் வழக்கம். அவர் வரைச்ச எல்லாம் அவருக்கு அநேகமாக இங்க ஒரு நாள் தான் வேலை இருக்கும். அதை முடிச்சுண்டு 2 நாளைக்கு மேல இருந்தாலும் இருப்பாரே ஒழிய குறையாது. வெக்கேஷன் டயத்துல 10, 15 நாள் கூட இங்க வந்து தங்கிட்டு என் கழுத்தை அறுக்கிறார். ச்சீ, என்ன இவ்வளவு அல்பமா நினைக்கிறேன். இந்த ஆத்துல அவருக்கு இல்லாத சொந்தம் வேற யாருக்கு உண்டு? அவர் இல்லைன்னா இந்த வீடு ஏது? இந்த உத்தியோகம் ஏது? இந்த வாழ்வுதான் ஏது? அவர் வந்து இங்க தங்குறதை பத்தியோ சீராடுறதை பத்தியோ எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. என் கஷ்டமெல்லாம் அவர் என்னை கஷ்டப்படுத்துறதுதான். நான் அதை எங்க போய் சொல்லிக் கொள்ள முடியும்? காலையிலயும் சாயங்காலத்திலயும் என் கூட வாக்கிங் வராரே, அதை தவிர வாசற்படியை தாண்டி அடி எடுத்து வைக்கிறது இல்ல. டாக்ஸி கூட்டிட்டு வராதனாலும் நான் தான் போகணும். காலையில கறிக்காய் வாங்கிட்டு வரப்போதே அவருக்கு வெத்தலையும் வாங்கிட்டு வந்துடுவேன். சில சமயத்துல மறந்துட்டா நான் தான் போகணும். நான் இல்லைன்னா அம்மா போகணும். அவர் போக மாட்டார். இங்க தங்கி இருக்கிற புதன்கிழமையோ சனிக்கிழமையோ குறுக்க வந்துட்டா போறோம். எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன் பேர் வழின்னு இடுப்புல ஒரு அரை துண்டை கட்டிண்டு வீட்டையே எண்ணெய் தேய்ச்சிடுவார். கழுத்துல இருந்து பிடரியிலேயே வழியிறது. கொஞ்சம் முதுகிலே தேய்ச்சி விட்டுட்டுன்னு ஆபீஸ்க்கு புறப்பட்டு இருக்கச்ச என் அரை வாசற்படியில வந்து நிப்பார். தஞ்சாவூர்லயேனா பின்கட்டு பூராவும் குளிக்கிற இடம்தான். இந்த சீடைப் வீட்டுக்கு தாங்குமோ? அவர் நட்ட நடு ஹால்ல சம்மணம் போட்டு உட்கார்ந்துண்டு அந்த எவர் சில்வர் கிண்ணத்துல இருந்து கை நிறைய எண்ணெயை ஊத்தி ஊத்தி நாபியில வச்சு அரைக்கிண்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு பத்திண்டு எரியும். இந்த டாக்ஸி கூட இவரா இங்க இருந்து கொண்டு வர மாட்டார். ஆபீஸ்ல இருந்து நான் தான் புடிச்சுண்டு வரணும். இன்னைக்கு நான் வேணும்னே கொஞ்சம் லேட்டா தான் ஆபீஸ்ல இருந்து புறப்பட்டேன். சீக்கிரம் வந்தா வாடி ஸ்டேஷனுக்குன்னு என்னையும் இழுப்பார். வீட்டுக்குள்ள நுழையிறச்ச யாரையும் காணோமே, மாமா உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கார் போல இருக்கு. புறப்படுறதுக்கு ரெடின்னு அவரோட அந்த லெதர் பேக் நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருக்கு. ஈசி சேர்ல அவருக்கு பதிலா பேப்பர் கிடக்கு. மாமா என்னை பத்தி தான் ஏதோ அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கார். சமத்து இருந்தால் அவனையே தேடி பிடிச்சு இழுத்துட்டு வந்து இவன் தான் என் புருஷன், இவனோட தான் வாழ போறேன்னு சொல்லட்டுமே. மாமா வேண்டாம்ங்கிறோம். நான் அப்படியே நிக்கிறேன். மாமா மேல ஏதோ சொல்ல வந்தவர் பேச்சும் அப்படியே நிக்கிறது. மனுஷனுக்கு இழிக்காது. நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சிட்டது. ஒருவேளை அம்மா ஜாடை காட்டிட்டாலும் என்னவோ. கையில மோரை ஊத்தி உறிஞ்சுண்டு திரும்பி ஹாலை பாக்குறார் மாமா. கங்கா வந்துட்டியா? இத்தனை நேரம் வரைக்கும் என்னை பத்தி ஆக்ரோஷமா பேசிட்டு இருந்த இவரால ஒண்ணுமே நடக்காதது மாதிரி திடீர்னு குரலை மாத்திண்டு எப்படி பேச முடியறது? வெளியே டாக்ஸி நிக்கிறது. அவன் வரைச்ச வெயிட்டிங் எல்லாம் அதிக நேரம் இருக்க முடியாதுன்னு சொன்னான். அது எப்படி சொல்லுவான்? வெயிட்டிங்க்கும் தான் சார்ஜ் வாங்கியிருக்கானே. முனகிண்டே எழுந்திக்கிறார் மாமா. நான் அறைக்குள்ள போறேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறச்ச மாமா வந்து கதவை தட்டுறார். கங்கா, எனக்கு நேரம் ஆறுதே. எப்பவாவது எனக்கு ஒரு லெட்டர் போடு. உன்கிட்ட இருந்து லெட்டரே வரதில்ல. கதவு கண்ணண்டு நின்று பேசிட்டு இருக்கார். நான் வெளியில வரேன். என் கையை பிடிச்சிட்டு சமத்தா இரு. கண்டதையும் படிச்சு மனசை கெடுத்துக்காத. லோகத்துல 1000 பேர் 1000 நியாயம் சொல்லுவான். நமக்கு ஏத்த நியாயத்தை தான் நம்ம வச்சுக்கணும். அந்த 1000 நியாயத்தையும் சரியா தப்பான்னு ஆராய்ச்சி பண்றது நமக்கு அனாவசியம். குட்கர் ரொம்ப வாத்சல்யத்தோடு என்னை அணைச்சு நெத்தியில முத்தம் கொடுக்கிறார். நான் போயிட்டு வரேன் கனகம். ஜாக்கிரதையா இருங்கோ. கங்கா வரட்டுமா? டாக்ஸி நகர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப விடை பெற்றுக்கிறார். நான் வாசற்படியில நின்னுட்டு இருக்கேன். அம்மா ரொம்ப ஆச்சரியப்படுறார் போல இருக்கு. நான் வாசற்படியில வந்து நிக்கிறது இல்ல, தெருவை பாக்குறது இல்லைங்கிறதுல அம்மாவுக்கு ரொம்ப குறை இல்ல, ரொம்ப பெருமை. அதனாலே இப்போ நான் நிக்கிறதை பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம் போல இருக்கு. 2 வருஷத்துக்கு மேல நான் புழங்கி கொண்டிருக்க இந்த தெருவை இப்ப நான் புதுசா பாக்குறேன். எதிர் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள ஒரு கார் நுழையிறது. அங்க 2 குழந்தைகள் பாவாடையை தூக்கி செருகின்று பாண்டி விளையாடுறது. கார்ல வர்றது அந்த குழந்தைகளோட அப்பா போல இருக்கு. விளக்கு வச்சப்புறம் என்ன விளையாட்டு வேண்டி இருக்குன்னு என்னவோ சொல்லி அதட்டுறார் போல இருக்கு. கையில இருந்த பாண்டிச்சில்லை வீசி எரிச்சிட்டு அந்த இன்னொரு பொண்ணு கிட்ட என்னமோ சொல்லிவிட்டு பச்சை பாவாடை உள்ள ஓடுறது. இது வேற ஆத்து குழந்தை போல இருக்கு. பாண்டிச்சில்லை தூக்கி தூக்கி போட்டு பிடிச்சுண்டு விளையாட்டை ஆசை தீராத குறையோடு தனக்குத்தானே விளையாடிட்டு தெருவில நடந்து வருது. இதோ அந்த ஆத்துக்கு நேரே வரைச்ச வாசல்ல நிக்கிற என்ன பார்த்துட்டு அதுவும் சித்த நினைக்கிறது. நான் வாசல்ல நிக்கிறதை பார்த்து ஒருவேளை அதுக்கும் ஆச்சரியமா இருக்கோ என்னமோ. என்ன பார்த்துட்டே நிக்கிற அந்த குழந்தை அந்த சில்லை மேலே வீசி எறிஞ்சு ஒரு தடவை கை ரெண்டையும் தட்டிட்டு அதை பிடிக்கிறது. மறுபடியும் மேலே வீசி எறிஞ்சு மேலே போன சில்லுக்கு கீழே வரதுக்குள்ள மறுபடியும் ஒரு தடவை கையை தட்டிண்டு என்ன விளையாட்டோ எனக்கு சிரிப்பு வருது. என்ன மாமி சிரிக்கிறேன்னு கேட்டுட்டு காம்பவுண்ட் கேட் வரைக்கும் வந்துடுது. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஒரு 3வது மனுஷா, அது குழந்தையா இருந்தாலும் அவளோட பேசுறதுக்கு எனக்கு என்னவோ கூச்சமா இருக்கு. இந்த குழந்தை எவ்வளவு ஃப்ரீயா என்கிட்ட பேசுறது. எனக்கு பேச வரல. மறுபடியும் சிரிக்கிறேன். பாட்டி இல்லையா கேட்டுட்டே காம்பவுண்ட் கேட்டே திறக்கிறது அது. ஓ, இது அம்மாவுக்கு ஃப்ரெண்ட் போல இருக்கு. நான் திரும்பி பாக்குறேன். அம்மா ஏனோ பயத்தோட என்ன பாக்குறாள். அந்த பார்வையில எனக்கு புரியுது, அம்மா இந்த பொண்கிட்ட என்ன பத்தி ஏதாவது பேசியிருப்பாள். அது ஒரு முசுடு. அறையை விட்டு வெளியே வராது என்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாள்.
எப்படியாவது தன்னை என்னோட பேச வச்சிடணும்னு இதுவும் கங்கணம் கட்டிண்டு இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே வந்து மேல ஈசிக்கிறது. அதுக்கு மேல என்னால முடியல. நான் பேசாமல் உள்ள போயிடுறேன். அம்மா வந்து வாசற்படியை சார்ஜ் எடுத்துக்கிறார். அவ 2 பேரும் வாசற்படியில பேசிட்டு இருக்கிறத நான் அறையில இருந்து கேக்குறேன். அந்த வாண்டு அம்மா கிட்ட கேக்குறது, என்ன பாட்டி உங்க ஆத்து மாமி பேசவே மாட்டேங்கிறாளே, ரொம்ப ப்ரலட். என்னடி அவளை போய் மாமிங்கிற, அக்கான்னு சொல்லணும். எங்க 2 நாளா இந்த பக்கமே உன்னை காணோம். உங்க ஆத்துக்கு அந்த தாத்தா வந்திருந்தாரே, தாத்தா வந்திருந்தா உனக்கு என்னவா? நேக்கு அவரை பார்த்தா பயம். அவர் யார் பாட்டி? நேக்கு அண்ணா, என் பெண்ணுக்கு மாமா. கூட பிறந்த அண்ணாவா? ஒண்ணு விட்ட அண்ணா. ஒண்ணு விட்ட அண்ணானா உனக்கு தெரியாதுன்னா அப்புறமேன்னு கேக்குற? தெரியாட்டா தானே கேப்பா, சொல்லுங்கோ பாட்டி. பொண்ணு வீட்டு அண்ணனா யாரு? அம்மாவுக்கு கதை பேசுறதுக்கு சரியான ஜோடி. சல்ல சல்லன்னு பேசிட்டு இருக்கா 2 பேரும். நான் அறைக்குள்ள மல்லாந்து படுத்து கழுத்துக்கு கீழே கையை கோர்த்து மூட்டு வழியை பார்த்துட்டு இருக்கேன். மணி 6:30 தான் ஆறுது. குளிச்சுட்டு ஒரு வாக்கிங் போகலாம். என்னத்துக்கு நேரம் கிட்ட நேரத்துல படுத்துட்டு இருக்கேன். பா, இந்த மாமா ஊருக்கு போயிட்டாருங்கிறதுல எவ்வளவு நிம்மதி. 2 நாள் 2 மாசம் மாதிரி இருந்தது. ஆனாலும் ரொம்பதான் படுத்துறார். எதையும் மாட்டேன்னு என்னாலையும் சொல்ல முடியல. சொன்னால் பாக்குற பேருக்கு ரொம்ப அநியாயமா இருக்கும். ஹால்ல படுத்துண்டு, அம்மா குழந்தை செத்த காலை அமுக்கி விடேன்னு வயசான மனுஷன் கேக்குறச்ச நான் மாட்டேன்னு சொல்றது அநியாயமா தோணாதோ? முதல்ல இந்த அம்மாவுக்கு தோணும். சரி, தலையெழுத்தேன்னு காலை அமுக்கி விட்டாலும் அதோட விடுவாரு. குழந்தை கை வலிக்கிறதுன்னு என் கையை இழுத்து வச்சுட்டு சொடக் சொடக்குன்னு என் விரலை வெட்டி உரிக்க ஆரம்பிச்சிடுவார். தலைன்னு அடிச்சுண்டு ஓடிடலாமோன்னு இருக்கும் எனக்கு. அப்பாடி, மனுஷன் ஊருக்கு போய் சேர்ந்தாரேன்னு இப்ப நிம்மதியா இருக்கு. அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார்? உன் பொண்ணுக்கு சமத்து இருந்தால் அந்த அவனை தேடி பிடிச்சு. எனக்கு சமத்து கிடையாதுன்னு நினைப்பவரு. அவனை தேடி கண்டுபிடிக்க முடியாதுங்கிற தைரியம். கண்டுபிடிச்சாலும் அவன் என்ன நம்ப மாட்டான்ங்கிற நம்பிக்கை. கடைசியில என் கேஸ்ல மாமா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இதுதானா? இப்போ நான் அவன் முகத்தை நினைச்சு பாக்குறேன். ஏதோ எழுதி கழிச்ச சித்திரம் மாதிரி தெரிகிறது. 10 பேர் மத்தியில அவனை பார்த்தா எனக்கு அவனை அடையாளம் கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டம். அன்னைக்கு அவன் சொன்னானே, அந்த வார்த்தைகள் மட்டும் இப்பவும் சபஷ்டமா காதுல கேக்குறதே. உனக்கு தெரியுமா, இந்த கார் 2 வருஷமா ஒவ்வொரு நாளும் உன் பின்னாலேயே அலைஞ்சுட்டு இருக்கு. டூ யூ நோ தட்? ஆமா. அவனை அந்த காரோட பார்த்தா நிச்சயம் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். யார் கண்டது? ஒருவேளை இப்பவும் அந்த கார் என் பின்னால அலையிறதோ என்னவோ. என் பின்னால வரவன் எவன் என்கிறதை பத்தி நான் கவலைப்படுறதே இல்ல. எவனா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு எப்பவுமே திரும்பி பாக்குறதுனா பயம். அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ங்கிறதுனாலயோ நான் தேடாமல் இருக்கேன். அவனை நான் தேட வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நான் அவனை தேடல. அவன் என்னை நம்ப மாட்டேங்கிறதுனால நான் அவனை தேடாம இல்ல. அவனை நான் நம்பலங்கிறதுனால தேடாம இருக்கேன். இப்ப எனக்கு தோன்றதே, நான் அவனை தேடினாக்கா என்ன? அது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. அந்த மாதிரி கார் இந்த மெட்ராஸ்லயே 10 தான் இருக்கும். ஆனா அது இப்ப அவன் கிட்ட இருக்கணுமே. எவன் கிட்ட இருந்தா என்ன? அந்த காரை கண்டுபிடிச்சா அவனை கண்டுபிடிச்சலாம். ச்சீ, இது என்ன 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம். இருக்கட்டுமே, எல்லாமே பைத்தியக்காரத்தனங்கள் தான். அதுல இந்த பைத்தியக்காரத்தனம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலாமே. எஸ், நான் அவனை தேட போறேன். தொடரும்.